अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 3 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, த்விதீயை திதி தேய்பிறை. மேஷ ராசி அது மேஷ லக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் பெரிய ஏற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் ஏராளமான சந்தோஷங்கள் உண்டு. பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு எட்ஜில் இருக்கிறது மேஷம், அதே மாதிரி துலாம். இந்த 2 ராசிகளுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, 2வது இடமாற்றம், வீடு மாற்றுறது, நலம் மாற்றுறது, பிளேஸ் ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணுவீங்க. அது நல்லாயிருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்களை பெரியாக்காம பார்த்துக்கணும். யார் வேணா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், மைத்துனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். நிறைய பேருக்கு வண்டிக்குள்ள தண்ணி போடுறது, இல்லை வண்டியில் ஏதாவது இன்ஜின் ப்ராப்ளம் ஆகுறது, அதனால நம்ம சில பெட்ரோல் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஆனால் இன் ஜென்ரல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு வார்த்தைகளில் வெற்றி, பெரிய பணம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, பொறுமையாக எடுத்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவது, நம்பிக்கை உருவாகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாகும். அதுல இன்றைய நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமா இருக்கணும். எந்த விதமான ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கலாம், அலைச்சல்கள் இருக்கலாம், வேணுங்கக்கூடிய செலவோட வேண்டாத செலவு அதிகமாக இருக்கலாம், ஐயோ பாவம் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும், சில பேருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். பிரயாணங்கள்லையும் ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூத்தவங்க மூலியமா பெரிய பணம், பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
இன் ஜெனரல் இந்த மாதிரி நாட்களில் கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்க கூட இருக்கார், தெரியுமா இருங்க. டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் அலைச்சல், வேலையில் இடமாற்றம், ஒரு சில பேருக்கு வேலையில செலவு, நம்ம கையில மூலியமா செலவு. அது பெரிய வெற்றியை கொடுக்குமானா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு வேலை, புதிய வேலை கிடைக்கும். எங்கன்னா ஆஃப் ஷோர், வெளியூர், வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. மெயினா வீட்டில் கொஞ்சம் பொறுமை காப்பது, வீட்டில் அம்மா கிட்ட, மூத்த பெண்கள் கிட்ட, மாமியார் கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா ஜெயிக்கும். பிரயாணங்களினால் வெற்றி, நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம். மெயினாக வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் கவனம் வர, பாட்டி தாத்தா அம்மா அப்பா இவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணணும்னா அந்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நீங்க நம்பணும். ஒண்ணு. 2வது, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல மத்தவங்களுடைய தலையீடுகள் எல்லாம் பார்த்துக்கிறது 2. 3வது, 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். யாருகிட்ட நீங்க பேசினாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதுதான் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஹெல்த், வெல்த் 2மே பார்த்துக்கணும். உங்க ஹெல்த்லயும் சரி, போக்குவரத்துலயும் சரி, பேச்சுலயும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாள். அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளுடைய செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், முக்கியமான விஷயங்களாகட்டும், இது எல்லாம் நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நாளா இருக்க போகுது. கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். மற்றபடி இன்றைய நாள் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக கையாளுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம். எந்த விதமான பிரயாணங்களா இருந்தாலும் கண்டிப்பா கவனமா போகணும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலயுமே நம்ம கவனமாக செல்லக்கூடிய நாள். கோபதாபங்களை கண்டிப்பாக அறவே தவிர்க்கணும். எந்த விதத்துலையுமே சின்னதா கூட நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. மெயினா இன்றைய மாதிரி நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் அவன் குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.